ஹாய் அஸ்ஸலாமு அலைக்கும் வணக்கம் கைஸ். இந்த வீடியோவில் ஒரு 25 டைப்ஸ் ஆஃப் ஃப்ரீலான்ஸ் சர்வீஸ் வந்து எந்த ஒரு குவாலிஃபிகேஷனும் இல்லாமல் நாங்கள் ஃபேஸ் பண்ணக்கூடிய ஜாப்ஸ் என்னங்கிறத நான் பார்ப்போம். 7 வெரைட்டியில் நாங்கள் பார்ப்போம். ஸோ இதில் வந்து நீங்கள் ஒவ்வொரு ஜாப்பும் ஒவ்வொரு பிளாட்ஃபார்ம்லையும் எப்படி இதாக இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். நீங்கள் ஒர்க் பண்ணுற பிளாட்ஃபார்ம்களில் இந்த ஜாப்ஸுகளையும் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா ஸ்டார்டர்ஸ் வந்து நீங்கள் என்னோட எந்த ஒரு குவாலிஃபிகேஷனும் இல்லை, நான் ஸ்பெசிஃபிக்காக ஒரு ஒர்க் ஒன்று எப்படி ஃப்ரீலான்ஸில் ஸ்டார்ட் பண்ணுறேன் நீங்கள் யோசிச்சிங்கன்னா வெரைட்டி ஆஃப் வெப்சைட்ஸ் இருக்குது. பட் அதில் வந்து நாங்கள் கிளாஸில் ஒரு ஃப்ரீலான்சர்னு படிக்கிறோம். இதெல்லாம் என்னென்னா வித்தியாசமானது. அதாவது இங்கே ஜாப் போஸ்ட் பண்ணுவாங்க, அதுக்கு நான் ப்ரொபோசல் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் சில வெப்சைட்ஸ் எப்படின்னு சொன்னால் நீங்கள் ஜிக்ஸை க்ரியேட் பண்ணிவிட்டு அல்லது ப்ரொஃபைலை க்ரியேட் பண்ணிவிட்டு எம்ப்ளாயரை தேடுற மாதிரி இருக்குது. அப்படி கான்செப்ட்டில் ஒரு ரிஸ்க் ஒன்று இருக்கும். பட் இதில் வந்து ரிஸ்க் இருக்காது. ஸோ இப்படியான வெப்சைட்டுகளை நீங்கள் தெரிவு செய்யுங்க. அது சம்மந்தமாக நான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக சொல்லியிருக்கிறேன், வாட்ச் பண்ணுங்கள். அதே மாதிரி இதில் 25 ஃப்ரீலான்ஸ் சர்வீஸில் ஃப்ரீலான்சிங்னா என்ன, அதே மாதிரி ஃப்ரீலான்ஸ் சர்வீஸை வந்து 7 கேட்டகரியில் சொல்கிறாங்க. அட்மின் அண்ட் சப்போர்ட்டில் இருக்கிற குவாலிஃபிகேஷன் இல்லாதது, கண்டென்ட் அண்ட் ஆன்லைன் டாஸ்கில் குவாலிஃபிகேஷன் தேவையில்லாத, டிசைனிங்கில், மார்க்கெட்டிங்கில் ஒவ்வொரு கேட்டகரிக்குள்ளேயும் என்னென்னங்கிறது. அதே போல் இந்த ஸ்டார்ட் பண்ணுற எப்படி பிகினர் வந்து இதை எப்படி ஸ்டார்ட் பண்ணுற, அதே மாதிரி சீக்ரெட் ஸ்ட்ராட்டஜி ப்ரோஸ் யூஸ் ப்ரோ ஆக்கள் எப்படி யூஸ் பண்ணுற ஸ்ட்ராட்டஜி, அதே மாதிரி காமன் பிகினர் எரர்ஸ் இதில் என்ன, ரியலிஸ்டிக் இன்கம் எக்ஸ்பெக்டேஷன் என்ன, அதே மாதிரி ஃபைனல் ட்ரூத் அண்ட் வந்து போனஸ் இல்லை காப்பி பேஸ்ட் ஃப்ரீலான்ஸ் ப்ரொஃபைல். இப்போ இந்த இதில் நம்ம சொல்லியிருக்கிற இந்த ஒவ்வொரு இதுலையும் ஃப்ரீலான்சராக நீங்கள் க்ரியேட் பண்ணுறேன்னா அந்த ஃப்ரீலான்சருக்கு வந்து ப்ரொஃபைல் செட்டப் ஒன்று பண்ணணுமே. அந்த ப்ரொஃபைல் செட்டப்புக்குரிய ஆப்டிமைசேஷன், அதே மாதிரி ப்ரொஃபைல் ஆப்டிமைசேஷன் சீக்ரெட்ஸ் சம்மந்தமான முழுமையான ஒரு பிடிஎஃப் கைடு ஒன்று இதில் இருக்குது பாருங்கள். இப்போ நீங்கள் டிசைனிங் துறையில் கின்வா டிசைனர், ப்ரெசன்டேஷன் கிரியேட்டர், ரெஸ்யூம், சிவி ஃபார்மேட்டிங், டெம்ப்ளேட் செல்லர் இப்படின்னு சொல்லி ஒவ்வொரு கான்செப்டில் இருக்குது. ஸோ அதே மாதிரி இந்த ரியலிஸ்டிக் இன்கம், காமன் பிகினர் மிஸ்டேக் இப்படி ஸோ இது சம்மந்தப்பட்ட முழுமையான ஒரு பிடிஎஃப் ஒன்று இருக்குது. ஸோ இந்த பிடிஎஃப் எக்ஸஸை நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். ஸோ இதுக்கு வந்து வெல் ஃபியூச்சர் அகாடமி பேஜில் பெட்ரியோன் பேஜில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நீங்கள் இதை எக்ஸஸ் பண்ணுறதுக்குரிய ஆப்ஷன் இருக்குது. ஸோ இங்கே வந்து இது மட்டும் இல்லை பிடிஎஃப், இதே மாதிரி அன்லிமிட்டடான நிறைய பிடிஎஃப் எக்ஸஸ் வந்து இதில் இருக்குது. தாராளமாக நீங்கள் இதை செக் பண்ணி கொள்ளலாம். ஸோ ஒரு லிமிட்டட் அமௌண்ட்டில் இது நீங்கள் எக்ஸஸ் எடுக்கக்கூடிய மாதிரி இருக்குது. சின்ன அமௌண்ட்டில் தான் நீங்கள் எடுத்து அதை இது பண்ணலாம். இது பிஎல்ஆர் ஆர்டிக்கலாக, அதாவது பிஎல்ஆர் பிடிஎஃபா. பிஎல்ஆர் பிடிஎஃப்னா ப்ரைவேட் லைசனை வந்து உங்களுக்கு தந்துடும். அதாவது இதை நீங்கள் ரீசெல் பண்ணலாம். அதே மாதிரி இதில் நீங்கள் அஃபிலியேட் லிங்க்ஸுகள், உங்களோட அஃபிலியேட் லிங்க்ஸுகள் இது மாட் பண்ணிக்கொள்ளலாம். அதே மாதிரி கிவ் அவே யாருக்கும் கொடுக்குறதுனால நீங்கள் தாராளமாக கொடுக்கலாம். உங்களுக்கு எந்த ஒரு இதுவும் இங்கே இருக்காதா, எந்த வகையிலும் உங்களுக்கு வந்து காப்பிரைட் இஷ்யூங்கிறது வராது. ஸோ அப்படி ஒரு கான்செப்ட் உள்ளதா. நீங்கள் ரீசேல் பண்ணக்கூடிய வெப்சைட்ஸ்லேயும் நீங்கள் தாராளமாக இதை ரீசேல் பண்ணி வடிமேக் பண்ணி கொள்ளலாம். ஸோ அப்படியான கான்செப்டாக. ஸோ இந்த எக்ஸஸை நீங்கள் டெலிகிராமில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நாங்கள் மென்ஷன் பண்ணிருப்போம் இந்த பிஎல்ஆர் பிடிஎஃப் எக்ஸஸ். ஸோ இதுலையும் எல்லா போஸ்ட்லையும் நான் இது மென்ஷன் பண்ணிருப்பேன். ஸோ அதையும் செக் பண்ணிக்கொள்ளுங்க. அண்ட் வந்து நீங்கள் கூகுளில் வெல் ஃபியூச்சர் அகாடமி சர்ச் பண்ணிங்க, சோஷியல் மீடியா லிங்க்ஸ் எல்லாமே வந்துடும். இங்கே வந்து நீங்கள் அந்த டெலிகிராம் எக்ஸஸை வந்து இங்கே பயோவில், இன்ஸ்டாகிராம் பயோலையும் டெலிகிராம் கண்டெக்ட் இருக்கும். அதே மாதிரி யூடியூப் பயோலையும் இதில் லிங்க்ஸ் இருக்கும். ஸோ செக் பண்ணிக்கொள்ளுங்க. அதே மாதிரி டிக்டாக் பயோலையும் கண்டெக்ட் இருக்கும், கண்டெக்ட் பண்ணிக்கொள்ளுங்க. நான் வந்து இந்த லிங்கை ஷேர் பண்ணுறேன். அல்லது நீங்கள் பெட்ரியோன் கூகுளில் சர்ச் பண்ணிவிட்டு அதில் வெல் ஃபியூச்சர் அகாடமின்னு சர்ச் பண்ணாலும் உங்களுக்கு வரும். வெல் ஃபியூச்சர் அகாடமி பெட்ரியோன் வந்து சர்ச் பண்ணிங்கன்னா இந்த பேஜ் வரும். இதை நீங்கள் இது பண்ணி கொள்ளலாம், டைரெக்டாக பர்ச்சேஸ் பண்ணி கொள்ளலாமா. ஓகே, அந்த லிங்கை இதில் பர்ச்சேஸ் பண்ணுற லிங்கை நான் யூடியூப்ல இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்லையும் போட்டிருக்கேன்னா, இப்போ நீங்கள் இந்த பார்த்துருக்கீங்க யூடியூப்ல வீடியோ டிஸ்கிரிப்ஷனில். அதே மாதிரி இதில் இருக்கிற எல்லா வீடியோ டிஸ்கிரிப்ஷனும் பயோ இந்த டிஸ்கிரிப்ஷனில் இருக்குமா, அந்த லிங்கை செக் பண்ணி கொள்ளுங்க. ஓகே, ரைட். ஸோ நம்ம பார்ப்போம். இது என்னன்னா, நாங்கள் பொதுவாகவே ஃப்ரீலான்ஸ் ஒர்க் பண்ணுறதுக்கு நிறைய பேர் எனக்கு டிசைனிங் ஸ்கில் தேவை அல்லது வந்து ஒரு ஸ்பெசிஃபிக்கான குவாலிஃபிகேஷன் தேவைன்னா அப்படியெல்லாம் எதுவுமே தேவையில்லை. சில எந்த ஒரு குவாலிஃபிகேஷனும் இல்லாத சில ஜாப்ஸுகளை நாங்கள் இங்கேருந்து ஃபைன் பண்ண போகிறோம். இதில் என்னென்ன ஃப்ரீலான்சரில் உங்கள்கிட்ட போட்டியாளர்ஸ் இருப்பாங்க நிறைய பேர், அவங்கக்கிட்ட இருந்து உங்களை பீட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கு நீங்கள் ஓவர் நைட்டில் ரிச் ஆகிறதோ அல்லது வந்து மெஜிக்கல் வைஸாக ஆன்லைனில் நினைச்சிட்டு இப்படி இல்லாமல் நீங்கள் ட்ரஸ்டபுளாக சரியான வழியில் யோசிச்சிங்கன்னா கட்டாயமாக இந்த உங்களுக்கு நல்ல ஒரு சக்ஸஸ் வந்து கிடைக்கும். ஸோ அதை நீங்கள் இது பண்ணிக்கொள்ளலாம், பில்டப் பண்ணிக்கொள்ளலாம். அது தனிப்பட்ட இது. சக்ஸஸுக்கு வந்து எஃபர்ட் தான் முக்கியம். அதே மாதிரி நாங்கள் ஆன்லைன் இந்த மணி மேக் பண்ணுறதுக்கு நீங்கள் ஒரு குறிப்பிட்ட காலம் வந்து கட்டாயம் நீங்கள் ஒர்க் பண்ணி ஆகணும். இந்த ஏர்னிங்ஸும் இல்லாமல் அதில் ஒரு இது ஒன்று இருக்குது. ஸோ அப்படி இல்லாமல் நீங்கள் ஆன்லைனில் வந்து ஜாயின் பண்ணதுமே ஜாப்ஸ் அவைலபிளாக இருக்குன்னு அந்த ஜாப்ஸ் எடுத்து பெர்ஃபார்ம் பண்ணிட்டு மணி ஒர்க் பண்ணிட்டு அதுக்குரிய மோஸ்ட் சூட்டபிளான லைவ் கிளாஸஸ் உள்ளடக்கிய ஒரு கோர்ஸை வந்து நாங்கள் வெல் ஃபியூச்சர் அகாடமியால் கண்டக்ட் பண்ணுறோம். ஸோ இதில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து உங்களுக்கு ப்ராப்பரான கைடன்ஸை நாங்கள் தருவோம். நீங்கள் டெடிகேஷனையும் கன்சிஸ்டையும் போட்டிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு வந்து இது பேஷன்னா நீங்கள் லேர்ன் பண்ணணுமா, பொறுமையோட இருந்து லேர்ன் பண்ணீங்கன்னு சொன்னால்
நீங்கள் தாராளமாக ஏர்ன் பண்ணி கொள்ளலாம் இதில். ஸோ இங்கே வந்து உங்களுக்கு டிகிரி தேவையில்லை, இன்வெஸ்ட்மெண்ட் தேவையில்லை, லேப்டாப் வந்து எந்த ஒரு கான்செப்ட்டும் தேவையில்லை. இங்கே ஒரு லக்கோ ஃபேக்கோ இல்லை, சரியான கைடன்ஸை நாங்கள் ப்ரொவைட் பண்ணுவோம். அதை நீங்கள் யூஸ் பண்ணிட்டு பெர்ஃபார்ம் பண்ணலாம். இங்கே கிளாஸில் ஒரு கேர்ள் வந்து கிரேட் 10 படிச்சுட்டு ஃபெமிலி இது பண்ணவ, ஏன்னா ஒரு ஃபெமிலி மெம்பர்ஸ், அதாவது ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிறவ, பிள்ளைகள் இருக்குது, இதுக்குள்ளே மொபைலும் இருக்குது. இதை வச்சுட்டு அவள் மேக்ஸிமம் எவ்வளோ எஃபோர்ட் போட்டு ஒரு கண்டென்ட்டை காப்பி பண்ணவே தெரியாமல் இருப்பான். காப்பி பேஸ்ட் ஜாப்ல ஒரு வெப்சைட்ல இருந்து எப்படி காப்பி பண்ணுறதுன்னு தெரியாமல் இருப்பான். ஸோ அப்படியான இடத்துல இருந்து அவள் உருவாகி இங்கே வந்திருக்கா. ஸோ அப்படியான கேள்வினா நம்மளால ஏன் இல்லாது. ஸோ பிகினர் ஃப்ரெண்ட்லி, மொபைல் பேஸ்ட் ஒர்க், எந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸும் இல்லை. இது வந்து கன்சிஸ்டன்ட் எஃபர்ட், ப்ராப்பரான டைரக்ஷனில் நீங்கள் பெர்ஃபார்ம் பண்ணீங்கன்னா சரி. நோ டிகிரி, நோ இன்வெஸ்ட்மெண்ட், ஜஸ்ட் ஸ்மார்ட் கைடன்ஸாக உங்களோட ஃபோன் இருந்தாலே நீங்கள் ஒர்க் பண்ணலாம். வெளியில் எந்த ஒரு காலங்கள் இருந்தாலும் சரி, மழை பெஞ்சாலும் சரி, வெயில் அடிச்சாலும் நீங்கள் வீட்டுக்கு இருந்தே பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய ஒரு பெஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து இது வந்து உங்களுக்கு உருவாக்கி தருமா. அதே மாதிரி வீட்டுக்கு இருந்து, அதாவது வீட்டுக்குள்ள இருந்தே ஒரு மொபைலை வச்சுட்டு ஆன்லைன் மணி மேக்கிங், அதாவது மணி மேக்கிங் சோர்ஸ் ஒன்று உருவாக்கக்கூடிய ஒரு பவர்ஃபுல் ஒன்று வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம்னு இந்த ஆன்லைன் ஜாப் தான் இருக்குது. ஓகே, அந்த ஒர்க் ஃப்ரம் ஹோம்ங்கிற கான்செப்டில் நீங்கள் எந்த துறையில் இருக்கிறவங்களும் கட்டாயம் ட்ரை பண்ணி கொள்ளுங்க. அதை ஒரு ரியலான வெப்சைட்டை உருவாக்கி கொள்ளுங்க. நீங்கள் எங்கள்கிட்ட படிக்கணும் இல்லை, நீங்கள் எப்படியோ உருவாக்கி கொள்ளுங்க. இது ஏன் வெல் ஃபியூச்சர் அகாடமி நீங்கள் செலக்ட் பண்ணுன்னா 5+ இயர்ஸாக நாங்கள் பிஸ்னஸில் இருக்கோம். எங்கள்கிட்ட யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட், ஜாப் தேடிட்டு இருக்கிறவங்க, ஹவுஸ் ஒய்ஃப், கவர்மெண்ட், ப்ரைவேட் எம்ப்ளாயிஸ், வேர்ல்டு வைடாக நீங்கள் இந்தியா, துபாய், கட்டார், சவுதி எந்த கண்ட்ரிஸில் இருந்தாலும் நீங்கள் பெர்ஃபார்ம் பண்ணால் அதுக்குரிய நான் ஷேர் பண்ணுவேன். அதே போல் கிளாஸில் 1500க்கும் மேற்பட்ட ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. ஸ்டெப் பை ஸ்டெப்பான கைடன்ஸை நாங்கள் ப்ரொவைட் பண்ணுறோம். எல்லாம் நீங்கள் 2800க்கும் மேற்பட்ட ப்ரூஃப்ஸ்கள் இருக்குது, செக் பண்ணிக்கொள்ளுங்க. இங்கே 6 காப்பி பேஸ்ட் வெப்சைட், 2 டேட்டா என்ட்ரி வெப்சைட், 2 டேட்டா கலெக்ஷன் வெப்சைட், ஏஐ இன்கம், ஃப்ரீலான்ஸ் வந்து எல்லாமே ஒர்க்கிங் மேட். ஆனால் இங்கே எந்த ஒரு ஸ்கீமுமே இல்லை. ஆக்டிவ் இன்கம், அதாவது நாங்கள் ஜாயின் பண்ணதுமே ஒர்க் இருக்கும், அந்த ஒர்க் எடுத்து பெர்ஃபார்ம் பண்ணுறது. அதில் இருந்து நாங்கள் பெசிவ் இன்கமுக்கும் உங்களை கொண்டு போவோமா. இது யாருக்கெல்லாம் சூட்டபிள். 0.01 உங்களுக்கு $600 மட்டும் ஜாப் இருக்கும். அந்த அமௌண்ட் கேட்ட மாதிரி வெயிட் இருக்கும். அது யாருக்கெல்லாம் சூட்டபிளோ நீங்கள் ட்ரை பண்ணிக்கொள்ளுங்க. இன்வெஸ்ட்மெண்ட்டோ, ட்ரேடிங்கோ, எம்எல்எமோ எந்த ஒரு கான்செப்டும் இல்லை. 100% ரிஸ்க் ஃப்ரீ. நீங்கள் வந்து இருந்து ஒர்க் பண்ணினீங்கன்னா ஏர்னிங்ஸ், இல்லைன்னா இல்லை. ஓகே, ரைட். டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கொள்ளுங்க. மொபைல் ஒர்க்கர்ஸோட சாம்பிள்ஸ் இருக்குது, அதையும் செக் பண்ணிக்கொள்ளுங்க. அதே மாதிரி நான் இந்த இந்தியா, துபாய், கட்டார், சவுதி இந்த கண்ட்ரிஸில் இருக்கிறவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் உள்ளடக்கின ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அதையும் செக் பண்ணிக்கொள்ளுங்க. சர்வே கம்ப்ளீட் பண்ணிட்டு நாங்கள் மெயினாக ஏர்ன் பண்ணுவோம். ஏன்னா ஒரே வெப்சைட்டில் நீங்கள் சர்வே கம்ப்ளீட் பண்ணலாம், கேம் செக் பண்ணலாம், அதே மாதிரி நீங்கள் டாஸ்க் அஃபிலியேட் பண்ணலாம், அட்வர்டைஸ்மெண்ட் கிளிக் பண்ண, இப்படி ஒரு இடத்துல எல்லா ஏர்னிங்ஸும் உங்களுக்கு வந்து சேரும். அப்போ உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குமா. அதே மாதிரி பிஎல்ஆர் பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய, அந்த பிடிஎஃப் பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய பர்ச்சேஸ் பண்ணிக்கொள்ளுங்க. நாங்கள் கிளாஸில் 5 இயர்ஸுக்கு மேலே இருக்கிறோம். கவர்மெண்ட் ரெஜிஸ்டர் இன்ஸ்டிடியூட் தான். பிகினர் ஃப்ரெண்ட்லி டீச்சிங். டே 1ல இருந்தே நீங்கள் ஏர்னிங்ஸை ஸ்டார்ட் பண்ணக்கூடிய மாதிரி கான்செப்ட். பார்ட் டைம், ஃபுல் டைம், ஃபுல் ஃப்ளெக்சிபிலிட்டி. உங்களுக்கு எந்த ஒரு பொஸ்ஸும் இல்லை, எந்த ஒரு ஸ்ட்ரெஸ்ஸும் இல்லை. எல்லாமே க்ளீன் அண்ட் ப்ரூவன் மெத்தட் ஒர்க் பண்ணக்கூடியது. ஆனால் ஜாயின் பண்ண ஒர்க் கிடைக்குமா, ஏர்ன் பண்ணாமல் எந்த ஒரு டவுட்டும் தேவை, கன்ஃபார்மாக ஒர்க் இருக்குமா. நம்ம ஏஏ இன்கம் தேவை, மற்ற எல்லாத்துலேயும் ஜாப்ஸ் லிஸ்ட் ஆகியே இருக்கும். அதை நீங்கள் சரியாக புரிஞ்சு பண்ணீங்கன்னா சரி, கொஞ்சம் மெச்சூரிட்டி லெவலோட இருந்தீங்கன்னா சரி. அதே மாதிரி நீங்கள் மினிமம் 30,000 ஏர்ன் பண்ண வரைக்கும் உங்களுக்கு கிளாஸ் நடக்குமா. இது கிளாஸ் 1 டைம், 1 மாதம், 2 மாதம் அப்படிங்கிற எந்த ஒரு கான்செப்டும் இல்லை. அதே மாதிரி நீங்கள் 30,000 ரீச் பண்ணதும் உங்களுக்கு அந்த ஏர்னிங்ஸ் அட்வான்ஸ் பண்ணுற சில டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ்களும் இதில் சொல்லுவோம். அதையும் நீங்கள் இதில் யூஸ் பண்ணி கொள்ளலாம். இதில் பார்த்தீங்கன்னா செகண்ட் வித்ரோட 6,500, இது வந்து ஃபெஸ்ட் வித்ரோட 5,900, இவர் வந்து 17வது வித்ரோல் கவர்மெண்ட்ல ஒர்க் பண்ணுற இவர் 82 வித்ரோல் இந்த கட்டார்லேருந்து ஏர்ன் பண்ணியிருக்கிறாரு. இவர் 3rd வித்ரோவல் ஏர்ன் பண்ணிருக்காரு. இவர் வந்து ஃபெஸ்ட் வித்ரோவல் ஏர்ன் பண்ணியிருக்கிறாரு. இவர் வந்து ஒரு நாளைக்கு $6 ஏர்ன் பண்ணிருக்காரு. 1,05,000. இவ வந்து $7 ஒரு இதுலேருந்து ரிசீவ் பண்ணிருக்காரு. அவங்க சர்வே கம்ப்ளீட் பண்ணது பாருங்க. ஒரு நாளைக்கு 2 சர்வே, 3 சர்வே இதெல்லாம் ஷோ ஆகுதுங்க. ஸோ நீங்கள் செக் பண்ணிக்கொண்டீங்களா, வந்து இவர் பெர்ஃபார்ம் பண்ணது பாருங்க. இந்தியா, துபாய், கட்டார் ஒரு நாளைக்கு பெர்ஃபார்ம் பண்ண. இது டெய்லி ஏர்னிங், வீக்லி ஏர்னிங், பெர்ஃபார்மன்ஸ் போனஸ், நிறைய போனஸ்கள் அந்த ஏர்னிங்ஸுக்கு பே பண்ணுறாங்க. கட்டார்ல இருந்து, இந்தியாவில இருந்து, சவுதியிலிருந்து, துபாயிலிருந்து, இந்தியாவில் எவ்ரிடே இந்தியா மெம்பர்ஸ் இதில் இது பண்ணுறாங்க. அதை நான் ஷேர் பண்ண பாருங்கள். $77 ஏர்ன் பண்ணிருக்காங்க. அந்த $77க்கு $25 போனஸ். ஸோ செக் பண்ணி பார்த்தீங்கன்னா விளங்கும். அதே மாதிரி சிலங்க அகாடமியில் என்ட்ரு ஆகிறாங்க. $20க்கு $1 போனஸ். இப்படி நிறைய ப்ரூஃப்ஸ் இருக்குது, செக் பண்ணிக்கொள்ளுங்க. ஒவ்வொரு நாளும் இது ரியலான ஏர்னிங்ஸ் ப்ரூஃப்ஸாக. இதில் எந்த ஒரு ஸ்கீம் மேலே, எந்த ஒரு இதுவுமே உங்களுக்கு புரிஞ்சு பார்த்தா விளங்கும். அப்படி சர்வீஸ் அவைலபிளாக இருக்குது. ஸோ இதில் இருக்கு, செக் பண்ணிக்கொள்ளுங்க. அதை பின் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு 31 டைப்ஸ் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் ஏர்னிங்ஸ், பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ், இவங்க ஏர்ன் பண்ணுறதை எப்படி யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இவர் ஏர்ன் பண்ணதை டிவி பர்ச்சேஸ் பண்ணிருக்காரு, சில ஆக்கள் மொபைலில் ஒர்க் பண்ணிட்டு ஏர்ன் பண்ணிட்டு அதை வந்து கம்ப்யூட்டர் வாங்கியிருக்காங்க. இப்படி வந்து நிறைய இவங்களோட தனிப்பட்ட சில எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுவாங்க. அதையும் நீங்கள் இதில் செக் பண்ணிக்கொள்ளலாம். ஸோ அதே மாதிரி இந்த டெலிகிராம் ஆக்சஸை வந்து நீங்கள் கூகுளில் வந்துட்டு வெல் ஃபியூச்சர் அகாடமி சர்ச் பண்ணிங்கன்னா எங்கள் சோஷியல் மீடியா லிங்க்ஸ் எல்லாமே ஷோ ஆகும். இதில் பயோவில் இந்த இதில் பயோவில் டெலிகிராம் ஆக்சஸ் இருக்கும். அதே மாதிரி யூடியூப் வீடியோ டிஸ்கிரிப்ஷன்லையும் டெலிகிராம் ஆக்சஸ் இருக்கும்.
அண்ட் வந்து இதில் அந்த யூடியூப்ல பயோலையும் டெலிகிராம் சோஷியல் மீடியா ஆக்சஸ் இருக்கும், டிக்டாக் பயோலையும் இருக்குது, கண்டெக்ட் பண்ணிக்கொள்ளுங்க. அதே மாதிரி நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணையில் இமேஜஸ் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் ஓவரால் ஷேர் பண்ணிக்கிற இமேஜஸ்கள் ஷோ ஆகும். அதே மாதிரி வீடியோஸில் யூசர்ட்டு நல்ல என்கேஜ் ஆகின வீடியோஸ்கள் ஷோ ஆகும், அதையும் செக் பண்ணிக்கொள்ளலாம். ஷார்ட் வீடியோஸில் யூசர்ட்டு நல்ல என்கேஜ் ஆகின ஷார்ட் வீடியோ நாங்கள் 3 மினிட்டுக்குள்ளே கிரியேட் பண்ண வீடியோஸ்கள் ஷோ ஆகும், அதையும் செக் பண்ணி கொள்ளலாம். ஸோ ஏதோ ஒரு வகையில் வெரிஃபை பண்ணிட்டு ஆன்லைனில் நீங்களும் மணி மேக் பண்ண கட்டாயமாக பெனிஃபிட் அகாடமியில் ஜாயின் பண்ணி கொடுங்க. வாட்ஸ்அப் பண்ணுங்க, டீட்டெயில் ஷேர் பண்ணுறோம். ரைட், ஓகே. ஃபர்ஸ்ட்டுக்கு வந்து வெர்ச்சுவல் அசிஸ்டன்ட். வெர்ச்சுவல் அசிஸ்டன்ட் அப்படின்னு ஒரு சொன்னால் ஒரு ஒர்க்கை வந்து அவங்கவுங்களுக்கு வெர்ச்சுவலாக சொல்லுவாங்க, அதை நீங்கள் செய்து கொடுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஸோ இவர் என்ன சொல்கிறாருன்னு சொன்னால் UAE டைமில் இவர் என்ன செய்யணும்னா ஒரு கோஆர்டினேட் பண்ணணுமா, இந்த ஆப்ரேஷன் கோஆர்டினேட் ஃபுல் டைம் ஃப்ரீ லொகேஷன் ரோல் என்னென்னா ப்ரொவைட் ஃபுல் டைம் ஆப்ரேஷன் ஓனர்ஷிப் அண்ட் ரியல் டைம் ரெஸ்பான்சிவ் ஸோ பிஸி ஹவுஸ் ஹோல்டு ஸ்கூல் ஏஜ் சில்ட்ரன் டாஸ்க் ஹோல்டிங் அண்ட் இது ப்ராக்டிக்கலான ஒரு மாதிரிக்கு இந்த இன்ஸ்டாகிராம் கஸ்டமர் சர்வீஸ் அசிஸ்டன்ட். இவர் ஆன்லைனில் ஒரு பிராண்ட் ஒன்று ரன் பண்ணுறாரா. அதில் வந்து என்னென்னு சொன்னால் கஸ்டமர்ஸும் உங்களை வந்து ஹேண்டில் பண்ணுவாங்க. அதாவது அவர் எக்ஸஸை தருவார், அவருக்கு டிஎம் பண்ணுற, கமெண்ட் பண்ணுறேன், ஹிஸ்டோரிக்கு ரியாக்ஷன் பண்ணுறேன், இதுக்கெல்லாம் வந்து என்னென்னு சொன்னால் உங்களை ஒரு இது ரிப்ளை பண்ண சொல்கிறாங்க. அந்த அவர் சொல்லுவார் இப்படி நீங்கள் இதுக்கு இந்த கமெண்ட்டுக்கு இப்படி ரிப்ளை பண்ணுங்க அப்படிங்கிற ஒரு இதோட சொல்லுவார். நீங்கள் இங்கேருந்து வெர்ச்சுவல் அவருக்குரிய அசிஸ்டன்ட் அதை வெர்ச்சுவலாக செய்து கொடுக்குறேன். நிறைய டைப்ல அது வருமா. இப்போ அப்ஒர்க்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய வெர்ச்சுவல் பர்சனல் அண்ட் வந்து ப்ரொஃபஷனல் மேனேஜ்மெண்ட். பர்சனலாக்கும் தேவை, அவருக்கு ப்ரொஃபஷனல் அசிஸ்டண்டாகும், பிராண்டுக்கும் தேவை, பிஸ்னஸுக்கும் தேவை. கோலிங் லோக்கல் கன்சல்டன்ட் கோல் வரும், அந்த கோலை நீங்கள் அந்த அட்டன் பண்ணி அவங்களோட பேசணும். ஓகே, கன்சல்ட் பிஸ்னஸ் கன்சல்ட்டுக்கு அசிஸ்டண்டாக இருக்கணும், கம்பெனிக்கு அசிஸ்டண்டாக இருக்கணும், டேட்டா என்ட்ரிக்கு அசிஸ்டண்டாக இருக்கணும், சம்திங் இ-காமர்ஸ் இன்ஃப்ளூயன்சருக்கு அசிஸ்டண்டாக இருக்கணும். இப்படி நிறைய அசிஸ்டன்ட் ஜாப்ஸ் இருக்கும், நல்ல அமௌண்ட்டாக இருக்குமா. நீங்கள் பார்த்தீங்கன்னா குருலையும் நம்ம எப்படி பார்த்தீங்கன்னா அமேசான் பர்ச்சேஸ் பண்ண அவர் $10 வரும், நீங்கள் அதை பர்ச்சேஸ் பண்ணணுமா. அதே மாதிரி வெர்ச்சுவல் அசிஸ்டன்ட் $10 அவர் எதுக்கு தருவாங்கன்னா ப்ராடக்டை பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு அமௌண்ட் வந்து கூட. ஓகே, இமெயில் லிஸ்ட், இமெயில் தருவா, அந்த இமெயிலில் லிஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிற கன்செப்டில். இது எந்த கேட்டகரிக்குள்ள வருதுன்னு சொன்னால் அட்மின் அண்ட் சப்போர்ட் சர்வீஸ். ஓகே, நம்ம 7 கேட்டகரிக்கு நான் ஒவ்வொன்றா இருக்கு உங்களுக்கு சொல்கிறேன்னா, இதில் ஒவ்வொரு கேட்டகரிக்குலையும் இந்த டேட்டா என்ட்ரி, வெப் ரிசர்ச் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு கேட்டகரிக்குலையும் அது பிடிஎஃப்ல நான் மென்ஷன் பண்ணியிருக்கிறேன். ஸோ அதில் வெர்ச்சுவல் அசிஸ்டன்ட். ஓகே, வெர்ச்சுவல் அசிஸ்டன்ட் ஒரு ஆள் எவ்வளோ ஏர்ன் பண்ண ஏழும் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் வருஷத்துக்கு $2,68,000 ஏர்ன் பண்ணுறாங்க. அப்போ $2,68,000 நீங்கள் இன்டூ 300, ஸோ இவ்வளோ ரூபாய் ஏர்ன் பண்ணுறாங்க. இது 8 கோடி ரூபாய்க்கு மேலே ஏர்ன் பண்ணிருக்காங்க ஸ்ரீலங்கன் மணியா. அப்படி நீங்கள் ஒவ்வொரு ஆளையும் பாருங்கள் எவ்வளோ ஏர்ன் பண்ணிருக்காங்கன்னு. ஸோ நீங்கள் நல்ல பெர்ஃபார்மராக இருந்தீங்கன்னா தாராளமாக இதில் நீங்களும் இதன் போல ஏர்ன் பண்ணி கொள்ளலாம். ஓகேயா, ரைட். வெர்ச்சுவல் அசிஸ்டன்ட் அதாவது ஒரு பர்சன் தனக்கு தேவையான எனக்கு வந்து சோஷியல் மீடியாவில் அதே மாதிரி ஒரு போஸ்ட் ஒன்று போடணும் எவ்ரிடே. அப்போ நான் என்ன செய்கிறேன்னு சொன்னால் நானும் உங்களை ஒரு ஹையர் பண்ணுறேன், ரிமோட்டாக ஹையர் பண்ணி சொல்கிறேன், நான் இந்த டைமில் இது பண்ண நீங்கள் அதை எனக்கு இது பண்ணி தாங்க, கம்ப்ளீட் பண்ணி தாங்க அந்த டாஸ்க்கு சொல்கிறேன். அப்படி இல்லைன்னு சொன்னால் எனக்கு கொமெண்ட் வருது, அந்த கொமெண்ட் வந்து பெய்டான கோமெண்டாக இருக்குது, ப்ரூட்டலான கோமெண்டாக இருக்குது, அதை ரிமூவ் பண்ணணும்னா நான் அவங்கள்ட்ட சொல்கிறேன் எனக்கு வர எக்ஸஸ் அவருக்கு கொடுத்துட்டு இந்த கோமெண்டெல்லாம் நீங்கள் ரிமூவ் பண்ணுங்கள் அப்படி க்ளீன் பண்ணுற மாதிரி. அதே மாதிரி சில இமெயில்ஸ் வரும், அந்த இமெயில்ஸை நீங்கள் ரிசீவ் பண்ணி அதுக்கு ரிப்ளை பண்ணுங்கள். பிஸ்னஸுக்கு அப்படி சொல்லுவாங்க, அதுக்கு இப்படி இது பண்ணுமா நிறைய பிஸ்னஸுக்கு தேவைப்படும். ஸோ வெர்ச்சுவல் அசிஸ்டன்ட். அடுத்தது வந்து கேப்ஷன் ரைட்டிங் சோஷியல், இதுவும் நல்ல ஜாப். இது வந்து கேப்ஷன் ரைட்டிங்கிறது எப்படி சொல்லுவாங்கன்னா இந்த கேப்ஷன் ரைட்டிங் டைட்டில் சப்டைட்டில்னு சொல்லுவாங்க, வீடியோவில் பேசுறது அல்லது ஒரு வாய்ஸை வந்து இது பண்ணி மென்ஷன் பண்ணி எடுக்கிறதுல நீங்கள் என்ன பண்ணணும்னு சொன்னால் அதை கேப்ஷன் ரைட் பண்ணி கொடுக்கணும், சப்டைட்டில் கிரியேட் பண்ணி கொடுக்கணும். ஸோ பார்த்தீங்கன்னா இது 6 மினிட் வீடியோக்கு எடிட் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நிறைய கான்செப்டில் இந்த ஜாப்ஸ் வரும். அதே மாதிரி குருலையும் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இதுக்காக பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க சோஷியல் மீடியாவில் அந்த கண்டென்ட்டை இது பண்ணுறதுக்கு. ஸோ இவங்களும் $3,00,000 தான் இது பண்ணுறாங்க, சோஷியல் மீடியா ரைட்டர்ஸ்ன்னு சொல்கிறாங்க இவங்க. ஓகே, $3,00,000 மேலே இது செய்யுங்க, 10 கோடி ரூபாய்க்கு மேலே வின் பண்ணுங்க ஒரு பிளாட்ஃபார்ம். அடுத்தது வந்து எங்களை கிளாஸில் ஒர்க் பண்ணுறாங்களுக்கு நாங்கள் சொல்கிற விஷயம் என்னென்னா நீங்கள் ஒரு ஸ்கில் இப்போ நீங்கள் இவர் வந்து இங்கே மட்டும்தான் இது பண்ணுவார்னு சொல்லி இல்லை, இங்கே மட்டும்தான் அவர் ஏர்ன் பண்ணுவார். நிறைய பிளாட்ஃபார்ம் இல்லைன்னா எக்கச்சக்கமான ஃப்ரீலான்ஸ் பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்குது. அப்போ அந்த பிளாட்ஃபார்ம்லேயும் இவர் ஒர்க் பண்ணுவார், ஏன்னா அவர் நல்ல ஃபேமஸ் தானே. அப்போ இது நிறைய டிப்ஸ் இருக்குது நம்ம இது கெதர் பண்ணுறதுக்கு, அதாவது ஓர்டர்ஸை கெதர் பண்ணுறதுக்கு நிறைய ட்ரிக்ஸ் இருக்குது. அந்த ட்ரிக்ஸில் இவர் யூஸ் பண்ணான்னு சொன்னால் தாராளமாக பெர்ஃபார்ம் பண்ணலாம். ஓகே, ரைட். அடுத்தது வந்து
கென்வா டிசைனர் உங்களுக்கு தெரியும். ஸோ நான் அது என்ன கேட்டகரி கீழே பார்த்தேன்னு சொன்னால் கண்டென்ட் அனலிட்டிக் டாஸ்க். இது டிசைனு கீழே ஒரு இது இருக்கிறேன் என்னன்னா கென்வா டிசைனர். ஸோ எங்களுக்கு தெரியும் கென்வாவில் எக்கச்சக்கமான ப்ரீ மேட் டெம்ப்ளேட்ஸ் இருக்குது. இதில் டிசைன் பண்ணக்கூடிய ஆள், இது உங்களுக்கு டிசைனர்ஸ் ஓகேன்னா நீங்கள் டிசைன் பண்ணக்கூடிய ஆள்னா நீங்களும் இதில் ஏர்ன் பண்ணலாம். ஸோ இங்கே வந்து பாருங்கள் கென்வா டிசைனர், சோஷியல் மீடியா போஸ்டிங் டிசைன், மீட்டிங் அசஸ், இவங்க வந்து கென்வாவில் டிசைன் பண்ணிட்டாங்கன்னா கேட்குறாங்க. உங்களுக்கு வேறு இது ஒன்றும் தேவையில்லை. ஓகே, அதே மாதிரி இங்கே வந்து பாருங்கள் கென்வா டிசைனர்ஸ். ஸோ இது வந்து லான்ச் மை எலிமெண்ட்ரி, கண்டென்ட் கிரியேட்டன், போஸ்டர், லோகோ கிரியேட் பண்ணுற இதெல்லாம் நீங்கள் கென்வா மூலமே கிரியேட் பண்ணி கொடுங்க. அந்த கென்வா மூலம் கிரியேட் பண்ணிக்கிறது தான் சில ஆட்களுக்கு நான் கென்வா வச்சுட்டு மணி எந்த ஒரு ப்ராப்ளம்னா நீங்கள் தாராளமாக மணி மேக் பண்ணலாம். ஓகே, guru.comல கென்வா டிசைனர்ஸ் பாருங்கள் $2000 $1000 அப்படியெல்லாம் இயர்லி ஏர்ன் பண்ணுறாங்க. ஓகே, ஸோ கென்வா டிசைனர் டிசைனிங் ஸ்கில் கீழே. அடுத்தது வந்து மார்க்கெட்டிங் அண்ட் சோஷியல் மீடியா சர்வீஸ். ஸோ மார்க்கெட்டிங் அண்ட் சோஷியல் மீடியா சர்வீஸில் சோஷியல் மீடியா மேனேஜர். இது என்னன்னு ஒரு சொன்னால் உங்கள்கிட்ட ஒரு சோஷியல் மீடியாவை தந்துடுவாங்க. அந்த சோஷியல் மீடியாவை நீங்கள் என்ன போஸ்ட் பண்ணணும், நீங்கள் இந்தந்த டைமுக்கு போஸ்ட் பண்ணணும், இந்தந்த இதை நீங்கள் கிரியேட் பண்ணி நீங்கள் போஸ்ட் பண்ணணும். வார கமெண்ட்டுக்கு வர்ச்சுவல் அசிஸ்டன்ட்ல ஒரு கான்செப்ட் இது. உங்களுக்கு வார கமெண்ட்டுக்கு ரிப்ளை பண்ணணும், கமெண்ட்டை ரிமூவ் பண்ணணும், அதே மாதிரி அந்த டைமில் மேனேஜ் பண்ணிவிட்டு அட்வர்டைஸ்மெண்ட்டை நீங்கள் செட்டப் பண்ணணும். இப்படின்னு சொல்லி ஒரு சோஷியல் மீடியாவை தருவாங்க. அதை வந்து உங்களுக்கு யூசரே அக்யூசியேஷன், அதாவது உங்கள்கிட்டே தந்துருவாங்க அதை எக்ஸஸை நீங்கள் அதில் இருந்து பெர்ஃபார்ம் பண்ணுற மாதிரி நல்ல அமௌண்ட் ஆஃப் ஜாப்ஸ் இதில் இருக்குது. ஓகே, நிறைய பேருக்கு அப்படி தேவைப்படுமா? ஸோ எல்லாம் நியூ ஜாப்ஸ் பாருங்கள் ஷோ ஆகுது. அதே மாதிரி நீங்கள் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நிறைய ஜாப்ஸ். ஓகே, இங்கே பாருங்கள் இன்ஸ்டாகிராமை மேனேஜ் பண்ணக்கூடியது, எக்ஸை டெலிகிராமை க்ரோத் பண்ணக்கூடியது, இப்படி சோஷியல் டிக்டாக், இது டிக்டாக் வீடியோ அவங்க தருவாங்க, நீங்கள் ஜஸ்ட் வீடியோ எடுத்து போஸ்ட் பண்ணணும். சோஷியல் மீடியா பண்ணிக்கன்னா நீங்கள் பெரிய இதுக்கு குவாலிஃபிகேஷன்லாம் தேவையில்லை. இதுக்கு என்ன எங்கே படிக்கிறோம் நம்ம இதெல்லாம்? இப்போ நான் சொல்கிற இதெல்லாம் வந்து எந்த ஒரு குவாலிஃபிகேஷன் இதெல்லாம் இங்கே நான் படிக்கலாமா? இல்லை. ஓகே, அப்போ அதே மாதிரி தான் காப்பி பேஸ்ட் பண்ணுறது எங்கேயும் படிக்கலாமா? இல்லை. அப்படி அதே மாதிரி நம்ம பிள்ளைகள் வந்து அதில் ஏர்ன் பண்ணுது. அந்த குவாலிஃபிகேஷன் இல்லாமல் வந்து பெர்ஃபார்ம் பண்ணுறது, அதான் கான்செப்டா. ஸோ இது இந்த பிள்ளைகள் இப்படி இது பண்ணுங்கள். நீங்கள் என்னென்னு சொன்னால் இங்கேயும் சோஷியல் மீடியா மேனேஜிங் ஜாப்ஸ் எடுக்கலாம். ஸோ இதில் பாருங்கள் சோஷியல் மீடியா $1,00,000 $34,000 $14,000 ஏர்ன் பண்ணுறாங்களும் இருக்கிறாங்க. ஓகேவா? ஸோ சோஷியல் மீடியா மேனேஜர்ஸ். அதே மாதிரி ஷார்ட்ஸ் வீடியோ எடிட்டர்ஸ். ஸோ அது வீடியோ எடிட்டர்ஸ் இருக்கிறதாலும் வீடியோ எடிட்டர்ஸ் வந்து ஷார்ட் வீடியோ எடுக்கிறதுல பெரிய ஒரு இது பண்ண மாட்டாங்க. ஸோ இதை நம்ம இந்த கேட்டகரிக்குள்ள பார்க்குறோம், வீடியோ அண்ட் ஆடியோ சேவ்ஸ். ஓகே, ஒவ்வொரு கேட்டகரிக்கும் தனித்தனியாக நிறைய இருக்குது. அதில் நான் பெஸ்ட்டான ஒன்று எடுத்து உங்களுக்கு சொல்கிறேன்னா ஓகே ரைட், அது இந்த பிடிஎஃப்ல இருக்குது, நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணி கொள்ளலாம். ஓகே ரைட். அப்போ சோஷியல் மீடியா வீடியோ எடிட்டர்ஸ், இந்த யூடியூப் ஆட்டோமேஷன் வீடியோ எடிட்டர்ஸ், இந்த எக்ஸ்பீரியன்ஸ் ஆஸ் எக்ஸ்ப்ளோர் வீடியோ எடிட்டர்ஸ். இப்படி வீடியோ எடிட்டர்ஸுக்கு நிறைய உங்களுக்கு தெரியும், நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும், அதை இது பண்ணிக்கொள்ளலாம். ஸோ இங்கேயும் வீடியோ எடிட்டர்ஸ், ரிவியல் வீடியோ, கிரிப்ட் எஜுகேஷன் வீடியோ, சினிமேட்டிக் வீடியோ. ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் கெப்கட்டை யூஸ் பண்ணிவிட்டு ஈஸியாகவே நீங்கள் வீடியோ எடிட் பண்ணலாம். ஓகே, வீடியோ மேக்கரும் இங்கே இருக்குது. நான் ஆல்ரெடி வீடியோ இப்படி எடிட் பண்ணணும்னு போட்டிருக்கேன்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் ஈஸியான கான்செப்ட். ஸோ தேவையானக்கள் அதை இது பண்ணி கொள்ளுங்க. ஸோ நான் இந்த வெல் ஃபீச்சர் அகாடமியில் இந்த வீடியோ எடிட்டிங் மூலம் அந்த கெப்கட் எடிட்டிங் ஒன்று போட்டிருக்கேன். அதை ஒரு தரம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விளங்கும், எடிட் பண்ணுற பேசிக். ஓகே, ஸோ வீடியோ எடிட்டர்ஸ் ஜாப். ஸோ இதில் வீடியோ எடிட்டர்ஸ் எப்படி $5,000 $4,000 அப்படியெல்லாம் ஏர்ன் பண்ணுறாங்களா? ஓகே ரைட். அடுத்தது வந்து அடுத்த கேட்டகரி தான் வெப்சைட் அண்ட் டெக் நோ கோடிங்கே இல்லாது வெப்சைட் டெஸ்டர். வெப்சைட் டெஸ்டர்னா ஒரு வெப்சைட் ஒன்று உங்கள்கிட்ட தருவாங்க, அல்லது கேமிங் ஒன்று அப்படி தருவாங்க. அதை வந்து நீங்கள் டெஸ்ட் பண்ணி கொடுக்கணும். ஓகே, இங்கே பாருங்கள் கேஷுவல் கேமை செக் பண்ண சொல்லுவாங்க. இதை வந்து எங்களோட கிளாஸ்ல ஒரு சப்ஜெக்டில் நாங்கள் ஒரு வெப்சைட்டில் அதுவாகவே வேலை செய்கிறோமா, அப்படி ஒரு கான்செப்டும் இருக்குது. ஏஐஏஜன் அதே மாதிரி இதுவும் ஒரு இப்போ எல்லாமே வர்ச்சுவல் அசிஸ்டன்ட் கான்செப்ட்லாம் வருது. அப்போ டெஸ்ட் பண்ணலாம், இமெயில் டூலில் டெஸ்ட் பண்ணலாம், மொபைலில் டெஸ்ட் பண்ணலாம். அந்த வெப்சைட்டை நீங்கள் டெஸ்ட் பண்ணிவிட்டு அதில் ஏதாவது ஒரு பக் இருக்குது, ஏதாவது ஒரு எக்ஸஸ் இல்லாமல் இருக்குது, இன்டர்ஃபேஸில் ஏதாவது இஷ்யூ இருக்குன்னு சொன்னால் நீங்கள் அவங்களுக்கு சொல்லலாம். ஸோ இங்கேயும் அந்த ஜாப்ஸ் வரும், வேர்ட்பிரஸ் இன்டகிரேஷன். ஸோ சில இதுகளை நீங்கள் டெஸ்ட் பண்ணி எங்களுக்கு தாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இன்டகிரேஷனு, ரியல் எஸ்டேட் பிளாட்ஃபார்மை கொஷின் அண்ட் ஆன்சரை டெஸ்ட் பண்ணி தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ வெப்சைட் டெஸ்டிங் ஜாப்ஸ் வந்து உங்களுக்கு வந்து குருவிலையும் ஷோ ஆகுமா, குருவிலையும் நிறைய பேர் போஸ்ட் பண்ணுவாங்க. அதில் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி கொள்ளலாம். ஓகே, அடுத்து வந்து ப்ராடக்ட் லிஸ்டிங். இதை நான் எந்த கேட்டகரியில் பார்க்குறேன்னு சொன்னால் இகாமர்ஸ் கேட்டகரியில் இருக்கிறத கட்டாயம் செக் பண்ணிக்கொள்ளுங்க. இது நான் ஆன்லைனில் மணி மேக் பண்ண வந்து நான் பர்சனலாக மணி மேக் பண்ண ஒரு கான்செப்ட் இதுதான். நான் ஒரு கனடா எம்ப்ளாயி இருக்குது, நான் ஒர்க் பண்ணி கொடுத்தேன் இங்கேருந்து. அவருக்கு வந்து இபேயில் நாங்கள் லிஸ்ட் பண்ணணும். அவர் ப்ராடக்ட் தருவார், அந்த ப்ராடக்டை இபேயில் இருந்து அவரோட பர்சனலுக்கு நாங்கள் லிஸ்ட் பண்ணணும். அதை நான் என்ன வெப் சைட்ஸ்க்குரிய கான்செப்ட், அவர் வெப்சைட் ஆக்சஸாக தந்துவார், இது பண்ண அப்படி நிறைய பேர். அதை நான் இது பண்ணல, எனக்கு டைரெக்டாக வந்தது, நான் இதுலாம் தேடலை. ஸோ ஆனால் இதில் நிறைய ஜாப்ஸ் அதுக்கு வந்து ஷோ ஆகும்.
ஓகே, இவங்க ஒரு ப்ராடக்ட் ஒன்று தருவாங்க, பேஜை கிரியேட் பண்ணி இது பண்ணுறது, ஷோபிஃபை ப்ராடக்ட்டில் லிஸ்ட் பண்ணுறது, அதே மாதிரி காமர்ஸ் வெப்சைட்டில் லிஸ்ட் பண்ணுறது, அமேசானில் லிஸ்ட் பண்ணுறது, இப்படின்னு லிஸ்டிங் இப்படி லிஸ்ட் பண்ணுற கான்செப்ட் வந்து நிறைய வருமா. ஓகே, நீங்கள் வந்து தாராளமாக லிஸ்ட் பண்ணி கொள்ளலாம். அதே மாதிரி இங்கே இருக்கு வெப்சைட் டிசைனர், இதில் இந்த ப்ராடக்ட் லிஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னு ஒரு சொல்லி இருக்கும். ஸோ இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ப்ராடக்ட் அப்லோட் பண்ணுவான், ஃபர்னிச்சர் ப்ராடக்ட் அவரோட வெப்சைட்டில் அப்லோட் பண்ணி தருவான். ஸோ ஷோபிஃபை ப்ராடக்ட் லிஸ்ட், ஷோபிஃபைல அதுக்குரிய அப்லோட் பண்ணுறதுக்கு அசிஸ்டன்ட், அதே மாதிரி ஹோம் குட். இதை நான் ஏன் நீங்கள் சொல்லுவீங்க என்னென்னா, நீங்கள் ஏன் ஒரு இதை சொல்கிறீங்கன்னா, இது நம்மளோட கன்செப்டுக்கு ஈஸி. இது இல்லாமல் வெப்சைட்ஸும் இருக்குதா. ஆனால் இது என்னென்னா, இது நம்ம ஒரு ப்ரொஃபைல் ஒன்று கிரியேட் பண்ணிட்டு இவங்க சொல்கிறதுக்கு நம்ம பிட் பண்ணுற இந்த ஜாப்ஸ் வந்து போஸ்ட் ஆகும். ஒவ்வொரு கேட்டகரியில நான் எத்தனை காட்டிருக்கிறேன்னு பாருங்கள். இங்கே ஜாப்ஸ் வந்து போஸ்ட் ஆகும். இந்த போஸ்ட் ஆகிற ஜாப்ஸுக்கு நாங்கள் வந்து இதை என்ன செய்யணும், அப்ளை பண்ணணும். அப்ளை பண்ணிட்டு அதுலேருந்து நம்ம ஒர்க் எடுத்து பெர்ஃபார்ம் பண்ணணும். இது வந்து ஒரு ரிஸ்க் இல்லாத கன்செப்ட். ஏன்னா உங்களுக்கு ஒரு வேலை ஒன்று இருக்கும், ஒரு இது வரும். அப்போ எங்களுக்கு வந்து எங்களோட கொண்ட்ரோலில் இதை வச்சுக்கொள்ளணும். ஆன்லைன் மணி இந்த வியூ அதுதான். ஓகே, எங்களோட கொண்ட்ரோலில் இதை வச்சுக்கொள்ளணும்னா லேசி. அப்படி இல்லை ஃபுல் டைமாக நீங்கள் ஒர்க் பண்ணணும். அதுக்கு நிறைய கான்செப்ட்லாம் இது பண்ணுறாங்க. நான் சில வீடியோஸ் சொல்லுவோம், அதையும் செக் பண்ணி கொள்ளுங்க. ஓகே, ஸோ இதுதான், இதை செக் பண்ணி கொள்ளுங்க. அதே மாதிரி இந்த பிடிஎஃப் வந்து ஃபுல்லாக உங்களுக்கு எல்லா கைடன்ஸும் சரியாக தந்திருக்கு. இந்த ஒவ்வொரு ஆளுக்கும் எப்படி நீங்கள் அந்த ப்ரொஃபைல் எழுதணுங்கிற கான்செப்டும் இதில் இருக்குதா. வர்ச்சுவல் அசிஸ்டண்ட்டுக்கு வந்து நீங்கள் அவங்களுக்கு மெசேஜ் எப்படி அனுப்புறணும் இருக்குது. உங்களோட ப்ரொஃபைலில் இங்கே ப்ரொஃபைலுக்கு டைட்டில், ப்ரொஃபைல் பயோ, அதில் சேவிஸ் அதுவும் இருக்குது. அதே மாதிரி அவங்கள்ட்ட இருந்து இது வந்தா மெசேஜ் வந்து அந்த மெசேஜை எப்படி ஃபேஸ் பண்ணணும்னு சொல்லியும் இருக்குது. சில பிளாட்ஃபார்ம் சம்மந்தமாக அதையும் செக் பண்ணி கொள்ளலாம். ஸோ நீங்கள் இங்கே வந்து இதை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணால் அமௌண்ட்டுக்கு தான் உங்களுக்கு பர்ச்சேஸ் பண்ண போட்டிருப்பாங்க. ஸோ இதில் எக்ஸஸை நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். இதில் நிறைய பிடிஎஃப் எக்ஸஸ் உங்களுக்கு இதில் கிடைக்குமா. ஓகே, ரைட். கிளாஸ் ஜாயின் பண்ண இன்ட்ரெஸ்ட் இருக்கிறாங்க, வாட்ஸ்அப் பண்ணுங்கள். இது சம்மந்தமான மூடிட்டே நான் ஷேர் பண்ணுறேன். நான் வந்து கிளாஸில் வந்து இவங்களை போல நீங்களும் எந்த ஒரு ரிஸ்க்குமே இல்லாமல் உள்ள மணி மேக் பண்ணால் கட்டாயமாக படிச்சு கேட்கணுமே ஜாயின் பண்ணி கொடுங்க. உங்களுக்கு சரியான கைடன்ஸ் சரியாக நாங்கள் ப்ரொவைட் பண்ணுவோம். நீங்கள் ஜஸ்ட் வந்து ஃபாலோ பண்ணிவிட்டு ஒர்க் பண்ணுறதா, ரிஸ்க் இல்லாத ஒர்க். ஓகே, இங்கே வந்து நம்ம ஜாயின் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணா ஜாப்ஸில் வெப்சைட்டில் ஜாப்ஸ் வந்து லிஸ்ட் ஆகிட்டே இருக்கும். அதை நீங்கள் செய்துகிட்டே இருக்க வேண்டிய அதில் சில டிப்ஸ்களை நம்ம யூஸ் பண்ணி இது பண்ணுவோம். ஓகே, ரைட். தேங்க்யூ.